தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 12 நடுநிலைமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் சங்க இலக்கிய வகைப்பாட்டில் 14 கீழ்கணக்கு எனப்படும் 18 நூல்களில் ஒன்றாகும். இந்நூல் குறள் வெண்பா என்ற பா வகையை சார்ந்தது. அறம், பொருள், இன்பம் என 3 பகுப்புகளை கொண்டிலங்கும் நூல். இதனை வாழ்வியலை எடுத்தோதும் நூல் என்றும் சொல்வர். அக புற வாழ்விற்குரிய அறநெறி பண்புகளை உரைக்கும் நூல். மத சார்பற்ற தன்மைக்கு பெயர் பெற்ற நூல் என்று திருக்குறளை சொல்வர். அறத்துப்பாலில் அதிகாரம் 12 நடுநிலைமை. நண்பர், பகைவர், இரண்டும் அல்லாதார் ஆகிய 3 வகையினர்த்தும் அறத்தினை வழுவாமல் நடந்து கொள்வதை கூறுவதாகும். நன்றி செய்தவரிடத்தும் அந்நன்றியினை நினைத்து நடுநிலைமையில் இருந்து பிறழக்கூடாது என்பதும் கருத்தாகும். நடுநிலைமையின் சிறப்பையும் நடுநிலைமையின் வந்த செல்வம் நன்மை பயக்கும் என்பதையும் மற்ற வழியில் வந்த செல்வம் தீமையினை பயக்கும் என்பதையும் கூறுவதாகும். இனி இவ்வதிகாரத்துள்ள குறட்பாக்களின் பொருட்களை சிந்திப்போம். நடுநிலைமை. 111வது திருக்குறள். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். பகை, நட்பு, அயல் என்னும் 3இடத்தும் முறை தவறாது நடக்கப் பெற்றால் நேர்மை என்று சொல்லப்படும் ஓர் அறமே நல்லதாம். 112வது திருக்குறள். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நடுநிலைமை உடையவனது செல்வம் அழியாமல் நிலைத்து நின்று அவன் வழி வருவோர்க்கும் பாதுகாப்பாக அமையும். 113வது திருக்குறள். நன்றே தரினும் நடுவு இகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். தீங்கின்று நன்மையே தருவதானாலும் நடுநிலைமை தவறுவதால் வரும் ஆக்கத்தை அப்பொழுதே விட்டுவிட வேண்டும். 114வது திருக்குறள். தக்கார் தகவியலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இவர் நேர்மை உடையவர் அல்லது இல்லாதவர் என்ற உண்மை அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ், பொருள், பழி வழியால் அறியப்படும். 115வது திருக்குறள். கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்துக்கு கோடாமை சான்றோர்க்கு அணி. கேடும் ஆக்கமும் யாருக்கும் இல்லாதவை அல்ல. ஆகையால் நெஞ்சில் நடுநிலைமை தவறாது இருப்பதே சான்றோர்க்கு அழகாகும். 116வது திருக்குறள். கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு உரி அல்ல செய்யின். தன் மனம் நடுநிலைமை நீங்கி தீயவற்றை செய்ய கருதுமானால் நான் இனி கெடப்போகிறேன் என்று அறிந்து உணர வேண்டும். 117வது திருக்குறள். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுநிலைமையாக அறநெறியில் வாழ்பவனது வறுமையை உயர்ந்தோர் கேடாக கருதமாட்டார். 118வது திருக்குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. தான் சமமாக நின்று பின் தன்னிடத்து வைத்த பொருளின் எடையை உள்ளவாறு காட்டும் துலாக்கோல் போல மனத்தில் சமநிலையாக இருந்து ஒரு பக்கம் சாயாது உண்மை உரைத்தல் சான்றோர்க்கு அழகாம். 119வது திருக்குறள். சொல் கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின். சொல் கோணுதல் இல்லாதது நடுநிலைமையாகும். மனம் ஒரு பக்கமாக சாயாமையை முழு உறுதி பெற்றால் மட்டுமே அது இயல்வதாம். 120வது திருக்குறள்.
வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். பிறர் பொருளையும் தம் பொருள் போல் பேணி செய்தால் அதுவே வணிகருக்கு உரிய நல்ல வாணிக முறையாம். நடுநிலைமை அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருட்களை சுருக்கமாக என் கருத்தில் பதிந்தவைகளை பதிவு செய்கிறேன். 111வது திருக்குறள். நடுநிலைமை நன்மையானது. 112. வாரிசுக்கும் நன்மை தருவது நடுநிலைமை. 113. நடுநிலைமை இல்லாதவர் தொடர்பை விட்டுவிடு. 114. நல்லவர் பெருமை நின்று நிலவும். 115. மனம் கோணாததே மாண்பு. 116. நீதி தவறினால் கேடு வரும். 117. வறுமை சிறுமை ஆகாது. 118. சமநோக்கு புகழ் தரும். 119. கோணாத சொல்லும் மனமும் நடுநிலைமையாம். 120வது திருக்குறள். வாணிகத்தில் ஒழுக்க நெறி காக்க வேண்டும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் மனதில் பதிப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், நேயர்கள் இதுவரை கேட்டது குறளும் பொருளும் நடுநிலைமை பற்றி வள்ளுவர் கூறியதை மிகச் சிறப்பாக சொல்லியிருந்தார். எழுத்தாளரும் கவிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம். ஆத்தில மீன் குடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட பார்த்தாலே சேர்த்தணைக்க தோணும். நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா உஞ்சேல